பூண்டு மிளகு குழம்பு. செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு 20 பல், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, புளி நெல்லிக்காய் அளவு, வெல்லம் 1 துண்டு. தாளிப்பதற்கு சிறிது கடுகு, கறிவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு. புளியை 1 கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டி வைத்து கொள்ளவும். செய்முறை: வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய், 1 கைப்பிடி கறிவேப்பிலை இலை மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளவும். இவை ஆறியதும் கரைத்து வைத்த புளிக்கரைசல் சேர்த்து நன்கு மை போல் அரைத்து கொள்ளவும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கறிவேப்பிலை சேர்க்கவும். கடுகு பொரிந்ததும் சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும். வெங்காயம் வதங்கியதும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும். பின் 1 கப் தண்ணீர் சேர்த்து இவை நன்கு கொதிக்கத் தொடங்கியதும் அரைத்து வைத்த விழுதை சேர்க்கவும். குழம்பிற்கு தேவையான தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். 10 நிமிடங்களில் நன்கு கொதித்து கெட்டியாக தொடங்கியதும் 1 துண்டு வெல்லம் சேர்த்து இறக்கினால் ருசியான பூண்டு மிளகு குழம்பு தயார்.